72வது தேசிய விருதுகள் சினிமாவுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31 வெளியான படங்கள் அல்லது அதுக்குள்ளே சென்சார் ஆன படங்கள் அது மட்டும்தான் இதில் எலிஜிபிளாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசு எப்பயுமே இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இருக்குது, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜூரியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜூரிங்கிறது ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அதற்கு ஒருத்தர் சேர்மன் ஒருத்தர் இருப்பார். அவங்க எல்லோரும் எல்லா படத்தையும் பார்த்துட்டு அந்தந்த கேட்டகரிக்கு எந்தெந்த படம்னு மார்க் போட்டு அதை ஒட்டு மொத்தமாக தேர்ந்தெடுப்பாங்க. இது எப்பயுமே இப்படி தான் நடக்கும். ஜனநாயக வழிபடி தான் நடக்கும் இது. இந்த முறை ஜூரி சேர்மனாக இருந்தவர் ஜெயராஜ் அப்படிங்கிற மலையாள இயக்குனர். அவர் கொஞ்சம் நேர்மையான இயக்குனர், சரியான விருதுகளை தான் கொடுத்திருப்பார் என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட விருதுகள் பற்றி பார்க்குறப்ப கொஞ்சம் அதில் ஐயம் வருகிறது. ஆனாலும் இது என்னென்னா, இந்த விருதுகளை அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு ஜூரி ஒரு விருதை கொடுத்த பிறகு அது நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறது உலகத்தின் ஒரு எழுதப்படாத விதி. அந்த ஜூரிக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா ஒரு படத்தை ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, இப்படி இருக்குது. பாப்புலர் அப்படின்வாங்க, மக்களுக்கு ஒட்டுமொத்தமான மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அது ஒரு தேர்வு. இது இது பாப்புலர் கிடையாது. இது ஒரு ஜூரி, ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்து அவங்க சொல்கிற முடிவு தான். அவங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடித்திருக்கு அப்படிங்கிறது இது முடிவு பண்ணுறாங்க. அதை இதனால் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பல விஷயங்களில் பல பேர் ஒத்துக்கிட்டுருக்காங்க, சில நேரங்களில் ஒத்துக்கிட்டதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அதுக்கு நிறைய வரலாறே இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் ஒருத்தர் அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜியை சொல்லுவோம். அவருக்கு ஒரு முறை கூட தேசிய விருது கிடைச்சதே கிடையாது. அப்படின்னா அவர் தேசிய விருதுக்கான லாயக்கற்றவரா அப்படின்னா தெரியல. அவங்க விருது கொடுக்கல. அந்தந்த வருஷம் போன அவரோட படங்கள் எதுவுமே விருதுக்கு லாயக்கில்லை அப்படின்ட்டாங்க. அப்படி தான் போச்சு. ஒரு படமும் அவர் கொடுக்கல. அவருக்கு சிறப்பு விருதுலாம் கொடுத்துருப்பாங்க. தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுப்பாங்க, பத்மஸ்ரீ கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதில் இன்னொன்று கொடுமை என்னென்னா, 1971-72 அவர் நடித்த பாபுங்கிற படமும் இதுக்கு போகுது, தேர்வுக்கு போகுது. எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரன்ற படமும் தேர்வுக்கு போகுது. அதில் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாக்காரனில் எம்ஜிஆரை சிறந்த நடிகர்னு தேர்வு பண்ணி எம்ஜிஆருக்கு அப்போ பாரத் அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு கொடுக்குற அவார்டு பாரத், ஹீரோயினுக்கு கொடுக்குற அவார்டு பேர் ஊர்வசி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. எம்ஜிஆருக்கு பாரத் விருது கொடுத்தாங்க, சிவாஜிக்கு கொடுக்கல. சிவாஜிக்கு பயங்கர ஷாக் இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிவாஜி விருது கொடுக்கலன்றது மட்டுமல்லாமல் கமல்ஹாசன் ஃபேமிலியில் 3 பேர் விருது வாங்கியிருக்காங்க. கமல்ஹாசன் சிறந்த நடிகர் விருது கிட்டத்தட்ட 4 தடவை வாங்கியிருக்காரு. சுஹாசினி வாங்கியிருக்காங்க. சுஹாசினியோட அப்பா சாருஹாசன் கூட வாங்கிட்டார். தபரண கதை அப்படின்னு படத்தில் நடித்ததுக்கு அவருக்கு சிறந்த நடிகர் அவார்டு கொடுத்தாங்க. ஒரே ஃபேமிலியில் 3 பேர் அவார்டு வாங்கினது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில். இதுக்கு முன்னாடி யாரும் வாங்கினது கிடையாது. அப்படி அதனால் இந்த விருதுகளை பல பேரும் பல விதமாக பேசுவாங்க. பட் இருந்தாலும் விருது கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்டுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள் பார்த்திங்கன்னா, பிரம்மயுகம் படத்துக்கு மம்முட்டிக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது கொடுக்குற அதே நேரத்தில் அந்த விருது அவர் கார்த்திக் ஆரியன் அப்படின்னு ஒரு நடிகரோட அவர் ஷேர் பண்ணிப்பார் அப்படின்னாங்க. சந்து சாம்பியன் அப்படிங்கிற படத்தில் அவர் நடிச்சிருந்தார் கார்த்திக் ஆரியன். இந்த 2 படங்களையுமே நான் பார்த்தேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, முகமது அலிக்கும் சார்பட்டா பரம்பரை ஆர்யாவுக்கும் என்ன வித்தியாசமோ அதுதான் பிரம்மயுகத்துக்கும் சந்து சாம்பியனுக்கும். ஆனாலும் அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. இந்த விருதை மம்முட்டி போய் வாங்கினார்னா அதை விட அவருக்கு அவரே பண்ணிக்கிற கேவலம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் சொல்ல முடியாது மம்முட்டி அப்படின்றது, வாங்கினாலும் வாங்குவார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சிறந்த நடிகை அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது யாமி கௌதம் அப்படிங்கிற ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க. அவங்க பக்கா ஓப்பன் பிஜேபி சப்போர்ட்டர். அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த துரந்தர் படத்தை டைரக்ட் பண்ண ஆதித்யா தர். அவங்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாகவும் ஒரு சில மதங்களுக்கு எதிராகவும் படங்கள் எடுப்பாங்க. அந்த ஆர்டிக்கிள் 370ங்கிற படமே கூட காஷ்மீரில் இருக்கிற ஒரு சில மதங்களை சார்ந்தவர்களை ஒரு மாதிரி இழிவுபடுத்தி அவங்கள கிண்டல் பண்ணி எடுத்த படம், அவங்கள பற்றி தப்பாக பேசி எடுத்த படம். அதனால் அது வெரி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஃபிலிம். அந்த மாதிரியான படங்கள்லாம் தேசிய விருது கன்சிடர் கூட பண்ணக்கூடாது. ஆனால் அதை கன்சிடர் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு விருது கொடுத்து சிறந்த நடிகைன்னு விருது கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப கொடுமை. நீங்கள் விருது கொடுத்துக்குங்க, ஆனால் உண்மையான விருது இருக்குது இல்லையா, அது யாருக்கு கொடுத்துருக்கணும்? அவங்களுக்கு சிறப்பாக எதனா ஒரு விருது கொடுத்துருக்கலாம். அமரன் படத்தில் சாய் பல்லவி அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு உண்மையான ஒரு மாவீரன், தேசத்துக்காக உயிரை கொடுத்த மாவீரனுடைய மனைவியோடைய கேரக்டரை அவங்க திரையில் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த விருது கொடுத்துருக்கணும். போலியாக ஒரு 317 படத்தை எடுத்து போலியாக ஒன்று பண்ணி அதுக்கு கொடுத்ததுக்கு இந்த கொடுமையெல்லாம் கேட்க ஆட்களே கிடையாது. விருது கொடுத்துட்டாங்களா, வாங்கிக்கோங்க, போய்க்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி
அது இல்லாமல் இன்னொன்று ராயன் படத்துக்கும் விருது கொடுத்துருக்காங்க. ராயன் படத்தோடைய அடிப்படையே தப்பாக இருக்கும், முழுக்க முழுக்க வயலன்ஸு. அவ்வளோ மோசமான அந்த படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நல்ல படங்கள் இருக்குது, அதெல்லாம் மீறி இந்த படங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா அதான் அந்த 2024லேயே வந்து லாபத்தா லேடிஸும் நல்ல படம் இருந்தது. அந்த படத்தில் மிகச்சிறப்பான நடிப்பெல்லாம் நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கல. இது சிறப்பு மென்ஷன் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் இருக்க ரவிகிருஷ்ணன் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் லாபத்தா லேடிஸில், அவருக்கும் அவார்டு கொடுக்கல. இது வேறு யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது மாதிரிலாம் அவங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்குதுன்னு தெரியல. இது உண்மையிலேயே பிஜேபியோட இதில் தான் நடக்குதா, அல்லது வந்து அதுவும் ஆக்சிடெண்ட்லாம் நடந்துருச்சா, இல்லை பிஜேபி வந்து சில விஷயங்களுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எனிஹவ் இந்த விருது இப்படி தான். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விருதுகளை கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஆறுதல் விருதுகள். ஜிவி பிரகாஷுக்கு மறுபடியும் ஒரு தேசிய விருது கொடுத்துருக்கிறார்கள். இப்படி தான் இந்த விருதுகளை வந்து நாம் எந்த அளவுக்கு இதை நம்புகிறோம் நம்பவில்லை என்பது அவரவருடைய விருப்பம், புரியுதுங்களா. இது வந்து சிவாஜிக்கே கொடுக்காத விருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கொடுத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது எம்எஸ்விக்கு கொடுத்ததே இல்லை. அப்படி நடந்திருக்குது இது. அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கிறது நம்ம ரசனையை பொறுத்து தான் இருக்குது. ஜூரிக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த படங்கள் ஜூரிக்கு பிடித்திருக்கிறது, அதை மட்டும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அது தவிர இதை எதுவும் பெருசாக சீரியஸால் அந்த விருதுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆஸ்கர் விருதுகளே வந்து நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, அதுவே கூட ஒருதலை பட்சமாக நடக்கிறதுன்றாங்க. உலகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஒருதலை பட்சமாக தான் இருக்குது, நேர்மையாக எந்த விஷயமும் நடக்கிறது இல்லைன்றப்ப இது சினிமா அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லையா. இதில் மட்டும் நம்ம எப்படி நேர்மை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசை தேத்திக்கிட்டு இந்த விருதை வாங்கிய அனைவரையும் வாழ்த்துவோம். வாங்காத அனைவருக்கும் நமது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வோம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்லா நடிங்க, மக்கள் மனசில் விருது வாங்குங்க. இந்த விருதுன்றது ரொம்ப செகண்டரி தான்.